ஐயனார் துணை டுடே எபிசோட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நிலாவும் சோழனும் மணமேடையில் இருக்காங்க. அப்போ சோழன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாரு. அவங்க அம்மா நிலாவோட அம்மா அப்பா பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அவர் வந்து முகமே சரியில்லை, ஒரு மாதிரி டென்ஷனே இருப்பார். இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் ஐயோ இந்த தாலி கட்டுற வரைக்கும் அப்படின்ட்டு அது ஒரு மாதிரி அந்த டென்ஷனில் இருக்கும்போது நிலா வந்து சோழன் என்ன ஆச்சு அப்படின்னு, ஒன்றும் இல்லை நிலா, ஜாலியாக இருங்க சோழன் அப்படின்னா. நான் ஜாலியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு. நிலா என்ன சோழன், உங்கள் அப்பா அம்மா அந்த பக்கம் மட்டும் நீ பார்த்துறாத. எதுக்கு அந்த பக்கம் பார்த்தினா உனக்கு ஏதாவது சொல்லி கொடுத்து இப்போவே உன்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் இனிமேல் என்னை எதுவும் மாற்ற முடியாது, எதுவும் பண்ண முடியாது. சோழன் டென்ஷன் ஆகாதீங்க. எதுக்கு டென்ஷனாக இருக்கிறீங்க? இல்லையே, உங்களை பார்த்தா அப்படி தான் தெரியுது. டென்ஷன் ஆகாதீங்க. இதுக்காக தானே ஒரு வருஷமாக நீங்கள் இவ்வளோ ஒரு ஆசைப்பட்ட ஒரு நேரம் தானே இது. இந்த மாதிரி தருணத்துக்காக தானே நீங்கள் ஒரு வருஷமாக நீங்கள் இவ்வளோ ட்ரை பண்ணியிருந்தீங்க. இப்போ அது உங்களுக்கு நடக்குதில்ல இந்த வாழ்க்கையில். இதை நடக்கிறது நம்ம வாழ்க்கையில் இது முக்கியமான நாள். இது நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு தேவையில்லாத டென்ஷனெல்லாம் மண்டைக்குள்ளே ஏற்றிக்காதீங்க. அப்படியா சொல்கிறேன்? ஆமாம், ஜாலியாக இருங்க. நீங்கள் வந்து என் கூட கல்யாணம் நடக்கணும், நான் உங்கள் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு தானே நினச்சிங்க. அந்த தருணம் நடக்கும்போது நீங்கள் எதுக்கு மற்றதெல்லாம் இப்போ யோசனை பண்ணுகிறீங்க? நீங்கள் ஜாலியாக இருங்க சோழன். சரி நிலா அப்படின்றாங்க. இங்கே உடனே சோழன் வந்து உடனே அவங்க அம்மா அப்பா பார்த்துட்டு அப்படியே அந்த மாலையை சரி பண்ணிக்கின்னு அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு அந்த முகத்தையே அப்படியே மாற்றிட்டு அப்படியே ஜாலியாக சிரிச்சுன்னு இருப்பார். அப்போ பார்த்திங்கன்னா இதை பல்லவன் பார்த்துட்டு பாண்டிக்கிட்ட கேட்பார், என்னண்ணே இவ்வளோ நேரம் அண்ணன் வந்து டென்ஷனாக இருந்துச்சு, இப்போ ஜாலியாக சிரிக்குது, விட்றா அவன் அப்படி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஐயர் வந்து என்ன பண்ணுவார், அந்த தட்டில் இருக்கிற தாலி, அந்த தட்டு இருக்குது இல்லையா, அந்த தட்டை வந்து தாலி இருக்கிற தட்டை வந்து அப்படி எடுப்பார். உடனே சோழன் போய் அதை கையில் எடுப்பார். அண்ணே இருண்ணே, எல்லாருக்கிட்டேயும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கையில் கொடுப்பாங்க, நீ போடுனே அப்படின்வாங்க. உடனே அப்படியாடா, சரி எனக்கு தெரியாதுடா அப்படின்வாங்க. சரிண்ணே எல்லார்கிட்டையும் கொண்டு போய் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு எல்லோரும் அந்த தட்சை போகிறதெல்லாம் எடுத்துக்குவாங்க. ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு அந்த பூ, அந்த அரிசியெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துக்கிற உடனே அதுக்கப்புறமா சோழங்கிட்ட கொண்டு வந்து அந்த தாலி எடுத்து ஐயர் கொடுப்பாரு. அதை வாங்கி நிலா கழுத்தில் போடுவாங்க. அப்போ தாங்க நம்மளுக்கும் வந்து இது கனவா இல்லை நிஜமாக நடக்குதான்னு நம்மளுக்கும் ஒரு டென்ஷனாக இருக்கும் இல்லையா. ஏன்னா நிறைய பேர் வீடியோ வந்து போடுறாங்க, அவங்க அப்பா தலையில் எல்லாம் தண்ணி கொட்டிக்கிற மாதிரி சண்டை நடக்கிற மாதிரிலாம். ஆனால் நாங்களும் இன்றைக்கி காலையில் பார்க்கும்போது ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு. நல்லபடியாக வந்து கல்யாணம் முடிஞ்சிடுச்சுங்க நிலாவுக்கும் சோழனுக்கும். உடனே அந்த சந்தோஷத்தில் என்ன பண்ணுறாரு, நிலாவை இழுத்து முத்தம் கொடுக்குறாரு. உடனே ஐயர் வந்து என்ன பண்ணுறாங்க, நெத்தியில் குங்குமம் வைக்க சொல்கிறாங்க. தாலிலையும் குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நிலாவுக்கும் முத்தம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா ஐயர் வந்து அவங்க 2 பேரையும் வந்து அந்த சுண்ட விரல் பிடிச்சிக்கிட்டு அந்த இது சுற்றி வர சொல்லுவாங்களா, அதை சுற்றி வராங்க. சுற்றி வந்துட்டுக்கப்புறம் பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க போயிட்டு அன்னங்காலில் தான் ஃபஸ்ட்டு விழுறாங்க. விழுகும்போது உடனே நிலா அவங்க அம்மா வந்து என்னங்க இது அப்படின்னாங்க. வீடு கம்னரு தேனு கம்னரு அப்படின்னுவார் நிலா அவங்க அப்பா. உடனே போயிட்டு சேரங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு அதுக்கடுத்து சோழனோட அவங்க அப்பா நடேசங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆசீர்வாதம் வாங்கினோன்னே அதுக்கப்புறமா நிலா வந்து சோழன் வாங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினான்னு அவங்க அப்பா கிட்ட போகிறாங்க. அவங்க அப்பா அம்மாவும் நல்லா இருப்பா அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆசீர்வாதம் வாங்கினா அதுக்கப்புறமா எல்லாருமே கிளம்பி என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு வரத்துக்கு கிளம்புவாங்க. அந்த நேரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, நிலா அவங்க அப்பா வந்து அவங்க அண்ணங்கிட்ட வந்து டேய் மாப்பிள்ளைக்கு செயின் போடுறா கொண்டு போய். அதெல்லாம் போட முடியாது அப்படின்றார் நிலா அவங்க அண்ணன். டேய் இதெல்லாம் ஒரு முறைடா, போய் முதல்ல போடு அப்படின்றாங்க. சரின்னா அவங்க அண்ணன் வந்து சோழனுக்கு வந்து செயின் போடுறாரு. செயின் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் போட்டுறாரு, ஒரு பக்கம் காதுலேயே மாட்டி விட்டு வந்துடுறாரு. அது ஒரு மாதிரி ஆகிடுது சோழனுக்கு. உடனே நிலா வந்து சோழன் அதெல்லாம் எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை சரியாக எடுத்து விட்டோன்னே அதுக்கப்புறமா எல்லாமே ஃபேமிலியாக நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நடேசன் நிற்கும் போது சம்மதி வாங்க சம்மந்தின்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்புறமா எல்லாருமே சேர்ந்து எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நிலா அவங்க அப்பாவும் நல்லபடியாக வந்து நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோலாம் எடுத்து முடித்த உடனே அதுக்கப்புறமா வீட்டுக்கு வராங்க. எங்கள் ஐயனார் வீட்டுக்கு தான் வராங்க. ஐயனார் வீட்டுக்கு நிலா அவங்க அம்மா அப்பா அண்ணா அண்ணி அந்த குழந்தை. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சோழன்
சோழன், சேரன், பாண்டியன் அவங்க ஃபேமிலி இருக்குல்ல, ஐயனார் ஃபேமிலி எல்லாருமே வராங்க. வீட்டுக்கு வந்துட்டோன்னே ஆலங்கரைக்கணும். இவங்க 2 பேரும் டக்குன்னு உள்ளே போவாங்க. தம்பி முத கல்யாணம் ஆகி வந்திருக்காங்க, ஆலங்கரிசி தான்ப்பா உள்ளே கூப்பிடணும் அப்படின்னா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் உள்ளே போகிறே, எப்படிரா அது சிகப்பாக இருக்கும்டா, அண்ணே உனக்கு ஆலங்கரிக்க தெரியுமான்னு பாண்டி கேட்பாரு. அது சிகப்பாக இருக்கும், ஒருவேளை குங்குமம் போடணுமோ அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க. அந்த நேரத்துக்கு நிலா அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, அம்மா போய் இப்போ அவங்க உள்ளே வந்து, அதாவது நிலா அவங்க அண்ணிக்கிட்ட சொல்லுவாங்க, உள்ளே போய் பாருமா, அவங்களுக்கு ஆலங்கரைக்க தெரியுமா தெரியாதா தெரியல, உள்ளே போய் பாருமான்னா நிலா நீங்கள் வருவாங்க. உள்ளே வந்தால் குங்குமத்தை வச்சு தட்டில் கொட்டுறதுக்கு ரெடியாக இருப்பார் சேரன். அப்படியெல்லாம் இல்லைங்க, மஞ்சளும் சுண்ணாம்பு தான் கொடுங்கன்ட்டு நிலா அவங்க அண்ணி தான் வந்து ஆழத்தெல்லாம் கரைச்சி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் அவங்க தான் ஆரத்தி எடுக்கலான்ட்டு இது பண்ணுவாங்க. உடனே நிலா அவங்க அம்மா வந்து, அம்மா நீ வந்து அந்த வீட்டு பொண்ணு இல்லை, அவங்க வீட்டு ஆளுங்க தான் ஆரத்தி எடுக்கணும்னு சரிண்ணா இவங்க அண்ணன் தம்பி 3 பேரை சேர்ந்து நிலா கொச்சவனுக்கு ஆரத்தி எடுத்து அதுக்கப்புறமா உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்தோடனே நிலா அவங்க அம்மா சொல்லுவாங்க, பொண்ணுக்கு பாலும் பழமும் கொடுங்கன்னுவாங்க. அவங்க 2 பேரும் பாலும் பழமும் சாப்பிடுவாங்க. சாப்பிட்ட உடனே இவர் சாமி கும்பிடுவாங்க. உள்ளே வந்து சாமி கும்பிட்டோன்னே அதுக்கப்புறம் பாலும் பழமும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நிலா அவங்க அப்பா என்னன்னுவார், நான் வந்து நிலா கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரங்கிட்ட பர்மிஷன் கேட்பார். ஐயோ சார், என்னங்க சார் என்கிட்டலாம் வந்து கேட்குறீங்க, நீங்கள் போய் பேசுங்க, தாராளமாக பேசுங்க, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. இல்லைப்பா முறைன்னு ஒன்று இருக்குதுல்ல, இன்னும் அந்த மாதிரி தான்ப்பா பேசுகிறேன். ஐயோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க, நீங்கள் பேசுங்கன்னு உடனே நிலாவும் அவங்க அப்பாவும் வெளியே போகிறாங்க பேசுறதுக்காக. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.